அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கணேசன் என்பவரின் கொலையில் திடீர் திருப்பம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. பெற்ற தந்தையே மகனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன், வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல் என்ன? தொடர்ந்து நம்ம பேசலாம். தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல் அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மகனை கொன்ற தந்தையை கைது செய்து காவல்துறையினர் தற்பொழுது தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த மகனின் காலை உடைக்க இரும்பு கம்பியுடன் தந்தை சென்றிருக்கிறார். அப்பொழுது இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கணேசன் என்பவரின் கொலையில் திடீர் திருப்பமாக பெற்ற தந்தையே மகனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. குடிபோதையில் தொடர் தகராறில் ஈடுபட்டு வந்தவரை அடித்துக் கொன்றதாக தந்தையே வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன். மேலும் விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சங்கமட்டியில் குடித்துவிட்டு அடிக்கடி குடும்பத்துடன் சண்டையிட்டு வந்த மகனை தீர்த்து கட்டிய தந்தை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள சங்கமட்டியை சேர்ந்தவர் கணேசன். குடும்பத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான இவர் அடிக்கடி மது அருந்திவிட்டு குடும்பத்துடன் சண்டை போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதே போல கடந்த ஜூன் 7ஆம் தேதி மது அருந்திவிட்டு குடும்பத்துடன் சண்டையிட்டு மொட்டை மாடிக்கு தூங்குவதற்கு சென்றுள்ளார். அடுத்த நாள் பொழுது விடிந்தும் காலை 7 மணி வரை ஆகியும் மாடியை விட்டு கீழே கணேசன் இறங்காதை கண்டு சந்தேகம் வந்த அவரது மகன் மோகன்தாஸ் மொட்டை மாடிக்கு மேலே சென்று பார்த்துள்ளார். அப்பொழுது ரத்த வெள்ளத்தில் கணேசன் இறந்து கிடப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த மோகன்தாஸ் அக்கம்பத்தில் இருந்தவர்களுக்கு தகவல் கொடுக்கவே அவர்கள் காரையூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காரையூர் போலீசார் இறந்த கணேசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணேசன் சொத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது யாருடனும் ஏற்பட்ட முன்னுரிமை காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது குடும்பத்தில் உள்ள யாரேனும் அவர்களை கொலை செய்தனரா அல்லது வேறு ஏதாவது காரணம் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இறந்த கணேசனுக்கு பொன்னழகு என்ற மனைவியும் மோகன்தாஸ், தீபக், தர்மித் ஆகிய 3 மகன்களும் மோனிகா என்ற மகளும் உள்ள நிலையில் அவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இறந்த கணேசனின் தந்தையான கிருஷ்ணனிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லவே அவரிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் தனது மகன் கணேசனை கொலை செய்ததை கிருஷ்ணன் ஒப்புக்கொண்டார். அடிக்கடி கணேசன் மது அருந்திவிட்டு குடும்பத்துடன் சண்டையிட்டு வந்த நிலையில் குடும்பத்தை தகாத முறையில் பேசிய நிலையில் அவனது காலை உடைத்து வீட்டிலேயே ஊனமாக்கினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என நினைத்து அவனது காலை உடைக்க இரும்பு கம்பியுடன் அதிகாலை 3 மணி அளவில் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் உடல் முழுவதும் போர்வை போர்த்திய நிலையில் உறங்கி கொண்டிருந்த பொழுது காலை என நினைத்து தான் தலையில் ஓங்கி கம்பியால் அடித்துள்ளதாகவும் கம்பியால் தலையில் பலிகாயம் ஏற்பட்ட நிலையில் ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே கணேசன் பலியாகியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காரையூர் போலீசார் கிருஷ்ணனை கைது செய்து புதுக்கோட்டை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். மது போதையில் குடும்பத்தை அடிக்கடி துன்புறுத்தி வந்த மகனை தந்தையை கொலை செய்த சம்பவம் பொன்னமராவதி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.